ஹலோ மக்களே, கடலைப்பயிறு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 கூட போட்டுக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துங்க. பொன்னுறவில் நல்லா வறுத்துக்குங்க பேனில் போட்டு. இது நல்லா வறுத்ததும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து இதில் மல்லித்தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. நல்லா பவுடராக அரைச்சி வச்சுங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு ஒரு பேன் எடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா முழுசாக போடலாம், இல்லை பாதி பாதியாகவும் போடலாம். காஞ்ச மிளகா ஒரு 2 இல்லை 3 கூட போட்டுக்கிட்டு அரைச்சி வச்ச பவுடரை வந்து கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்குங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை வந்து கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.